வெல்கம் டு சுடுதண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான கேரளா ஸ்டைல் ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். உள்ளி தீயல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெங்காயத்தை தான் மலையாளத்தில் உள்ளின்னு சொல்லுவாங்க. ஸோ சின்ன வெங்காயம் வச்சு தான் இந்த சூப்பரான ரெசிபியை நம்ம பண்ண போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர்லேயும் செம்ம சூப்பராக இருக்கும். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் 4-5 காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கிறேன். கலருக்காக காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். இது இல்லைன்னா நீங்கள் சாதாரண வரமிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக வறுத்துட்டு இதோட 1/2 முடி தேங்காய் சேர்த்துக்கலாம். இதை நல்லா துருவிட்டு நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இந்த தேங்காய் அப்படியே கலர் மாதிரி ப்ரௌன் கலரில் வரணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா வறுக்கணும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறிட்டே வரும். நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ தேங்காய் நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ இது நல்லா ஆற வச்சுட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது ரெடியாக இருக்குது. இது இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் இல்லாட்டி நீங்கள் நார்மலான சமையல் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், அதோட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது பொரிஞ்சதும் இதில் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கூடவே 2 பச்சை மிளகாய், அதோட 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக சாட்டே பண்ணிவிட்டு இதில் 20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது சும்மா 2 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த ரெசிபியில் வெங்காயம் தான் முக்கியமான இன்க்ரீடியண்ட். இவ்வளோ சேர்த்தா தான் இந்த டேஸ்ட் நல்லா கிடைக்கும். இது இவ்வளோ இருக்கே குழம்பே தெரியாதேன்னு நினைக்க வேண்டாம். இது அப்படியே வதக்க வதக்க பாதியாக கம்மியாயிடும். அதோட டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் நார்மலாகவே நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதில் இவ்வளோ சேர்த்து நம்ம வதக்கி பண்ணும் போது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. பாதி அளவு ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா இந்த மாதிரி கலர் மாதிரி வரணும். இது மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இதில் ஆல்ரெடி நான் 4-5 காஷ்மீரி மிளகாய் சேர்த்துருக்கேன். அதோட பச்சை மிளகாய் கொஞ்சம் சேர்த்துருக்கேன், வரமிளகாய் சேர்த்துருக்கேன். அதனால் காரம் நிறையா இடக்கூடாது. கூட ஒரே 1 டீஸ்பூன் மட்டும் நான் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். கூட ஒரே 1 டீஸ்பூன் மட்டும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். ஏன்னா தேங்காய் நிறையா சேர்த்துருக்கனால கொஞ்சம் அது காரத்தை அப்சர்வ் பண்ணிடும். ஸோ பேலன்ஸ் பண்ணுறதுக்காக சேர்த்துருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி மிளகாய்த்தூள் தனியாக சேர்க்க வேண்டாம் அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே வரமிளகாவை சேர்த்து அரைச்சிருங்க. இதில் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அந்த கரைசலை உள்ளே சேர்த்துடலாம். தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை நம்ம நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. இதோட 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வத்திருச்சு. இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். வெல்லம் இருந்தால் கூட நீங்கள் ஒரு குட்டி பீஸாக சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். தேங்காய் சேர்த்துருக்கனால கொஞ்சம் திக்னஸ் வந்தாலும் வந்துடும் கொதிக்க கொதிக்க. அதனால் லாஸ்ட்டாக கொஞ்சம் கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு கொதி வச்சுட்டு நீங்கள் இறக்குனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இது நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட உள்ளி தீயல் செம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எனக்கு கேரளா ஸ்டைல் ரெசிபினாலே ரொம்பவே பிடிக்கும். அதுவும் இந்த தேங்காய் எண்ணெயில் பண்ணுற ரெசிபிஸ் ரொம்பவே அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். நான் இந்த ரெசிபியை ரீசெண்டாக தான் ட்ரை பண்ணேன். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இதே ஸ்டைலில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வெறும் சாதத்துக்கே ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். அது தோசை கூட வச்சு சாப்பிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.